குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முகேஷ் வந்து இந்தியா நம்பர் 1 ஆயிட்டார். எப்படி இந்த செஸ் ரேங்கிங் இருக்கு சார்? ரெண்டு விதமான ரேங்கிங்ஸ் இருக்கும். மெயின் ரேங்கிங் வந்து ஒன்று ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இந்த ரேட்டிங் சிஸ்டம் எப்படின்னா நம்ம ஒரு கேம் விளையாடும் போதும் ஸோ அந்த லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து நிறைய செஸ் கிளப்ஸ் உருவாகி நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததால் இப்போ லார்ஜ் பேஸ் இந்தியாவில் இருக்குது. அதுலேருந்து சில பேர் மேலே வர்றது. நம்ம இந்தியாவில் வளர்ச்சிக்கான சில முக்கிய காரணங்களாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அவர் வந்து 1988-89 வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். நாமளும் வந்து நீங்கள் ஒரு டாப் 50 டாப் 100 அந்த மாதிரி வேர்ல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் அ பிளேயரே நல்ல ரீசனபிளாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கலாம். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல்லான வீரர்களுக்கு பின்னாடியும் டெடிகேட்டடான கோச்சஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உலகக்கோப்பை செஸ் போட்டியில இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறின பிரக்ஞானந்தோடைய பயிற்சியாளராக இருக்கிற திரு ரமேஷ் அவர்களை இப்போ நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முன்ன வந்து ரஷ்யா தான் செஸ்ல லீடிங்காக இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்தியா தான், அது தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்கு. என்ன காரணம்? ஏன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அது வரைக்கும் இருந்தவங்க ப்ளஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், ஸ்ட்ராங்கஸ்ட் செஸ் பிளேயிங் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். அண்டு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து போன செஞ்சுரியில் வந்து ஒரு கோல்டு வார்னு போயிட்டு இருந்தது. அந்த காலத்தில் ரஷ்யா உடையறதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியனும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து எந்த நாடு அவங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல்னு காமிக்கிறதுக்காக ஒரு கடும் போட்டி எல்லா ஃபீல்ட்லையும் இருந்தது. அப்போது சோவியத் யூனியனில் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்பர் 1 இருப்போம். ஸோ நம்ம ஃபுல் கண்ட்ரியை வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பாப்புலேஷனாக மாற்றணுன்றதுக்காக அவங்க சதுரங்கத்தை தேர்ந்தெடுத்து அது எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ரஷ்யாவில் போனீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு டாக்ஸி டிரைவருக்கும் தெரியும், ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியும், பைலட்டாக இருந்தாலும் தெரியும், எல்லாருக்குமே வந்து செஸ் தெரியுன்ற மாதிரி இருந்தது. அரௌண்ட் 1990 அந்த 91 அந்த டைமில் சோவியத் யூனியன் உடஞ்சி பல நாடுகளாக சிதறின போது அங்கிருந்த நல்ல பிளேயர்ஸ், ட்ரெயினர்ஸ் அவங்கெல்லாம் வந்து யூரோப் மற்றும் அமெரிக்கா அந்த மாதிரி பணக்கார நாடுகளில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்டு அவங்க எப்படி செஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க, இந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் அது எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய அவங்க ரஷ்யாவில் எழுதுகிற புக்ஸ் எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்காரங்க அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சதும் மற்ற கண்ட்ரிஸும் வளர ஆரம்பிச்சது. பட்டு நம்ம இந்தியாவில் வளர்ச்சிக்கான சில முக்கிய காரணங்களாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அவர் வந்து 1988-89 வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆனப்போ தான் நானும் செஸ்ஸுக்கு வந்தேன். அப்போ எனக்கு 12 வயசு இருக்கும். ஸோ அவர் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் ஆனோடனே நானும் வந்து அவரை மாதிரி கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு செஸ்ஸுக்கு வந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ரைனிங், கோச்சஸ்லாம் அப்போ கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒன்றும் இந்தியாவில் வரல, இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒன்றும் வரல. அண்டு கோச்சிங் அண்டு டோர்னமெண்ட்ஸும் போட்டிகளும் அவ்வளோ நடக்காது. ஸோ நாங்கள் யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் மீட் பண்ணி எல்லாரும் விளையாடிக்கிட்டு இல்லை கிளப் அந்த மாதிரி போய் விளையாடி தான் கற்றுக்கிட்டு இருந்தோம். பட் சென்னையில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த சோவியத் யூனியன் டைமில் வந்து அவங்க டால் செஸ் கிளப்னு ஒன்று இருந்தது. ஸோ அவங்களோட ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் வந்து அவங்க ஒரு பெரிய ரூமை வந்து செஸ்ஸுக்காக கொடுத்துருந்தாங்க. டால்ன்றவர் வந்து அவங்க ஃபார்மர் வேர்ல்ட் சாம்பியன் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அவரோட பேரில் ஒரு கிளப்பாக ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே போய் தான் அவர் மற்றவங்களோட விளையாடி கேமை கற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த கிளப்பில் நானும் சின்ன வயசில் போய் விளையாடிருக்கேன். ஸோ நிறைய செஸ் பிளேயர்ஸ் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும்போது நமக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த டால் செஸ் கிளப் ஆனந்த் அவர்களோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அவர் 5 முறை உலக சாம்பியனாக இருக்கார். ஸோ அவரை ஒரு வாட்டி உலக சாம்பியன் ஆகும்போதும் நிறைய பேர் வந்து நம்மளும் ஆனந்த் மாதிரி உலக சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஸ்ஸுக்கு வர ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் மீடியா அட்டென்ஷனும் நிறைய வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்து மீடியாவும் செஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிக கவரேஜ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் மெயின் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் செஸ் அகாடமிஸ் அரௌண்ட் 2000 அந்த இயர்லேருந்து நிறைய செஸ் அகாடமிஸ் இந்தியாவில் வர ஆரம்பிச்சுது. ஸோ அந்த செஸ் அகாடமிஸ் வந்ததும் பசங்கள்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து நேராக செஸ் அகாடமிக்கு போயிட்டு செஸ் விளையாட கற்றுப்பாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே அவங்க கற்றுக்கிட்டு நிறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சுது. நிறைய சின்ன குழந்தைங்க செஸ் ஆட ஆரம்பித்ததும் ஆர்கனைசர்ஸ் வந்து சின்ன குழந்தைகளுக்கான டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடத்த ஆரம்பித்தாங்க. அதில் ப்ரைஸ் மணி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சதும் ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து நிறைய செஸ் கிளப்ஸ் உருவாகி நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதால இப்போ லார்ஜ் பேஸ் இந்தியாவில் இருக்குது. அதுலேருந்து சில பேர் மேலே வர்றது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது செஸ் கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதாவது செலவுகள் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாமா? ஏன்னா செஸ் போர்டு ரொம்ப செலவு இல்லை.
கோச்சிங் கிளாஸஸ் எப்படி, மற்ற டோர்னமெண்ட் போகிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் இருக்கா? ஸோ இது வந்து மாறிக்கிட்டே வர்ற சினாரியோ. இப்போ நான் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரே ஒரு கிளப் தான் இருந்தது சென்னையில், டால் செஸ் கிளப்னு நான் சொன்னது. எல்லாருமே அங்கே மீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்குது. அகாடமிஸில் வந்து கோச்சஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு செஸ்ஸு முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே கற்றுக்கலாம். உறவினர்கள் இல்லை நெய்பர்ஸ் அவங்ககிட்ட கற்றுக்கலாம். நார்மலாக அப்படி தான் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும், ப்ரொஃபஷனலாக ஆகணும், இல்லை சீரியஸாக கற்றுட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கிற அகாடமிஸ், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அகாடமிஸ் மேலே இருக்கும். ஸோ எந்த ஏரியாவில் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு செஸ் அகாடமி இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல கிளப்பில் போய் அகாடமியில் போய் சேர்ந்து செஸ் கற்றுக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜஸில். அதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 1000 முதல் 2000 ரூபாய் மந்த்லி ஃபீ அந்த மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு 3 கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். 1 hour 1.5 hours செஷன். ஸோ எவ்ரி வீக் கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய கோச்சஸ் வந்து சொல்லி தந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அண்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் அவ்வளோ செலவு இருக்காது. பட் நம்ம போட்டிகளில் பங்கேற்க ஆரம்பித்ததும், இப்போ நம்ம ஸ்டேட் சாம்பியன் ஆகிறோம், அப்புறம் நம்ம நேஷ்னல்ஸ்க்கு போகணும் அப்படின்னும் போது மற்ற ஸ்டேட்ஸ்க்கு நம்ம போக வேண்டியிருக்கும். மற்ற மாநிலங்களில் போய் விளையாடணும்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது போயிட்டு வர ட்ராவல் காஸ்ட்டு ப்ளஸ் அக்காமடேஷன், ஹோட்டலில் தங்கி டோர்னமெண்ட் விளையாடணும். செஸ் டோர்னமெண்ட்ஸ் ஒரு டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7லேருந்து 9 நாள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு போட்டி தான் விளையாடுவாங்க. ஸோ 9 நாள் ஒரே இடத்துல தங்கி நம்ம அந்த டோர்னமெண்ட் விளையாடணும்னு வரும்போது அவ்வளோ நாளைக்கு நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும். அந்த மாதிரி காஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேயராக மாறும்போது நம்ம அடிக்கடி யூரோப் போயிட்டு வர வேண்டியிருக்கும். அப்போ ஃப்ளைட் காஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். மெயினாக வந்து ட்ராவல் அண்ட் அக்காமடேஷன் போட்டிகள் போது இருக்கிறது ஒரு பெரிய செலவாக இருக்கும். அதை தவிர வந்து ட்ரைனிங், நம்ம ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம பெட்டர் ட்ரைனர்ஸை பார்த்து போவோம். அண்டு பெட்டர் ட்ரைனர்ஸ் வந்து ஃபீஸ் நாம ஹையாக சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு செஸ் ஃபெடரேஷன் அவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா மட்டும்தானா? செஸ் ஃபெடரேஷன்லேருந்து வந்து அவங்க எந்த பிளேயருக்கும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ரோல் வந்து நார்மலாக டோர்னமெண்ட்ஸ் நடத்துறது அண்டு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது, பேசிக்கலி ஒரு கவர்னிங் பாடி மாதிரி தான். ஸோ அவங்க வந்து பணம் கொடுத்து யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் ஸ்பான்சர்ஸ் மூலமாக தான் எல்லாரும், இல்லைன்னா முக்காசி பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான். பேரண்ட்ஸே வந்து அவங்க பசங்களுக்காக செலவு பண்ணி பண்ணுறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னன்ட் சக்ஸஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கும், பசங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுனா, ஒரு சில தப்பான அகாடமியில் சேர்த்து விட்டுருவாங்க. இதில் ஏதாவது நல்ல அகாடமி எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸ், அதுக்கு ஏதாவது கிரிட்டேரியாஸ் இருக்கா? எல்லா ஃபீல்டையும் வந்து நிறைய பேர் நல்ல முனைப்போட நல்லா செய்யணுன்ற இன்டென்ஷனோடு தான் வருவாங்க. பட் அதில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு தெரிய ஆரம்பித்ததும் சில போகஸ் அகாடமிஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது செஸ்லேயும் அது மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வந்து வீட்டு பக்கத்தில் இருக்குன்ற க்ரைட்டீரியாவை மட்டும் பார்க்காம அந்த கிளப்லேருந்தோ இல்லை இந்த அகாடமிலேருந்தோ யாராவது சில நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்களா, அது அவங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்து டிசைட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கோச்சஸோட கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்ம பேரண்ட்ஸால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க நல்ல டீச்சராக இல்லையான்றது, அவங்களுக்கு செஸ் தெரியாதுன்றதால அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளப்லேருந்து யாராவது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்களா, அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ கிரிக்கெட், பேட்மிண்டன் மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இதில் அது மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் ஏதாச்சும் இருக்குது? அதாவது முக்கியமான டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறது சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நார்மலாக வந்து செஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பில் நடக்கிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் லஞ்ச் இருக்கும். 3 o'clock அந்த மாதிரி டைமில் தான் இந்த கேம்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் தூக்கமாக வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தி டயட் சாப்பிட்டாலே போதும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி கிடையாது. நல்ல தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் செஸ் பிளேயர்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் கேம். சில சமயம் நம்ம தோற்றோம்னா நம்ம அந்த கவலையில் அப்செட் ஆகிட்டு தூக்கம் வராது நைட்டு. அந்த மாதிரி சரியாக தூக்கம் எல்லாம் இருந்தோம்னா அடுத்த நாள் போய் அடுத்த நாளும் தூக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிசல்ட் என்ன ஆனாலும் சரி, வின் பண்ணாலும் தோற்றாலும் ட்ரா பண்ணாலும் ஒரு 8 to 9 hours இல்லை 8 to 10 hours ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு டயட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய செஸ் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அமைதியாக இருக்கிற நேரத்தில் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும்ட்டு நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது கண்ணெல்லாம் ரொம்ப எரியும், இருட்டில் உட்காந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது. அண்டு அதுக்கப்புறமா தூங்கும்போது அது நல்ல ஹெல்த்தி ஸ்லீப் இருக்காது. ஸோ ஒரு 8 மணி நேரம் தூங்கி 10 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா அப்போவும் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திக்கிற பசங்கள்லாம் வந்து நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எர்லி லஞ்ச் போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் டோர்னமெண்ட் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா பாடிக்கு ஃபுல் நியூட்ரியன்ஸ் வேணும். ஒரு போட்டியில் விளையாடும் போது நிறைய எனர்ஜி செலவு பண்ணுவோம். ஸோ என்னோட சஜஷன் வந்து லைக் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3மே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எர்லியாக தூங்கிட்டு எர்லியாக எழுந்திரிச்சா பெட்டர்.
இப்போ மனசு ஒருநிலைப்படுத்துறது ஒரு முக்கியம்னு சொன்னீங்க, தோல்வியை இது பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்காக பிரக்ஞானந்தாக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க சார்? மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை மியூசிக் கேட்கறது அந்த மாதிரி ஏதாச்சும்? நாங்கள் பிரக்ஞானந்தாக்கு சின்ன வயசுல மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து அவங்க ஒரு வாலண்டியர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து ஒரு 5 days தங்கி இருந்து இங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மெடிடேஷன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் இந்த இயர் பிகினிங்கில் வந்து நாங்கள் சில பிளேயர்ஸ் நம்ம கிளப்லேருந்து வந்து ஈஷா யோகா சென்டர் கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே ஒரு 5 days இருந்து மெடிடேஷன்லாம் கற்றுட்டு வந்தோம். ஸோ இது வந்து அப்பப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எல்லா குழந்தைங்களுக்கும் மெடிடேஷனில் தியானத்தில் அவ்வளோ ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் தான். ஸோ மெயினாக வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்து எப்படி வெற்றி தோல்விகள் வந்து தவிர்க்க முடியாத விஷயம்னு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அது நடக்கும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து எல்லாரும் வெற்றி தோல்வி வந்து வெற்றி ஒரு நல்ல விஷயம், தோத்தா அது ஒரு கேவலமான விஷயம், இல்லை மட்டமான விஷயம், சோகப்பட வேண்டிய விஷயன்ற மாதிரி மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் சொசைட்டியும் பார்க்குறாங்க. பட் நாங்கள் வந்து பிளேஸ் கிட்ட என்ன சொல்கிறதுனா, அது மூணுமே வந்து வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸஸ். வெற்றி தோல்வி ட்ராங்கிறது வேறு வேறு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். வின் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், தோக்கும்போது அன்பிளசண்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து அந்த தோத்த கேம்லேருந்தும் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம என்ன தவறு பண்ணோம், எதனால் இந்த மாதிரி தவறுலாம் பண்ணோம், இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா எப்படி இந்த மாதிரி தவறை அவாய்ட் பண்ணுறது, வேறு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். இப்போ வந்து இவர் வேர்ல்ட் கப்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்தார். ஆனால் இவரை விட இன்னொரு பிளேயர் குகேஷ் வந்து இந்தியன் நம்பர் 1 ஆகிட்டார். எப்படி இந்த செஸ் ரேங்கிங் இருக்குது சார்? என்ன ரேங்கிங் எதிராக மாறும்? ஸோ இப்போது 2 விதமான ரேங்கிங்ஸ் இருக்கும். மெயின் ரேங்கிங் வந்து ஒன்று ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இந்த ரேட்டிங் சிஸ்டம் எப்படின்னா, நம்ம ஒரு கேம் விளையாடும் போதும் அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டிங் எதர் மேலே போகும் இல்லைன்னா கீழே போகும். வின் பண்ணால் ரேட்டிங் ஏறும், தோத்தா ரேட்டிங் குறையும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது பிரக்ஞானந்தா பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அவர் ஒரு பெரிய ஆன்லைன் சீரீஸ் டோர்னமெண்ட் நடந்தது. ஆன்லைனில் வந்து சாம்பியன் செஸ் டோர்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் மூலமாக விளையாடுற ஒரு போட்டி. அது 9 மாதம் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அதில் உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சன், அந்த டாப் 10 வேர்ல்ட் ரேங்கிங் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் இவர் குவாலிஃபை இருந்தார். ஸோ அது டாப் ஜூனியர்ஸ் இந்த வேர்ல்டு 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு 6 டோர்னமெண்ட் நடத்தி அது 2021 இந்த குவாலிஃபிகேஷன் நடந்தது. அதில் வந்து ஒரு 8 பேர் செலக்ட் ஆகி அந்த 8 பேருக்குள்ள ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அதில் வின் பண்ணுற ஒரு ஜூனியருக்கு வந்து இந்த சாம்பியன் டூரில் சீட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 6 டோர்னமெண்ட்டில் குவாலிஃபை ஆகி அதில் 8 பேர் விளையாடின டோர்னமெண்ட்டில் பிரக்ஞானந்தா ஃபஸ்ட்டு வந்திருந்தார். அது மூலமாக 2022 நடக்கிற சாம்பியன் டூருக்கு குவாலிஃபை ஆகிட்டு ஸோ நிறைய ஆன்லைன் டோர்னமெண்ட்ஸ் அவர் விளையாடி அதில் ஒரு 2767 ரேட்டிங் வச்சுருந்தாரு. அதனால் வந்து அவரால் வந்து ஓவர் தி போர்ட் டோர்னமெண்ட்ஸு விளையாட முடியாமல் போச்சு. ஸோ போன வருஷம் அவர் வந்து ஒரு 60 கேம் தான் ரேட்டட் கேம்ஸ் விளையாடி இருந்தார். அது கம்பேர் பண்ணும்போது குகேஷ், அர்ஜுன் ஏசிக்கு போன்றவர்கள் வந்து அந்த வருஷத்தில் 120 கேம் பக்கம் விளையாடி இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள் பக்கம் விளையாடி இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ரேட்டிங் வேகமாக முன்னேறிச்சு. ப்ளஸ் அவங்க 2 பேருமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ஸ், ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ பிரக்ஞானந்தா ரேட்டிங் வந்து இப்போ நம்பர் 3ல் இருக்கார் இந்தியாவில். ஃபர்ஸ்ட்டு குகேஷ், செகண்ட் ஆனந்த், தேர்ட் பிரக்ஞானந்தா இருக்கார். பட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் நினைக்கிறது வந்து அவர் கம்மி நம்பர் ஆஃப் கேம்ஸ் விளையாடி இருக்காரு. பட் இந்த வருஷம் இப்போ இந்த லாஸ்ட் 3 months நிறைய விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வந்து ஒரு ஹங்கேரியில் ஒரு டோர்னமெண்ட் விளையாடினாரு. அதுலேயும் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து ரேட்டிங் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய போகும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம், அது எப்படி ஃபேஸ் பண்ணாங்க நம்ம பிளேயர்ஸ்? மெயின் சிட்டிஸில் தான் நார்மலாக டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும். இப்போ ஃப்ரான்ஸ் போனால் பாரிஸ், அந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் தான். இப்போ ஆனந்த் சார் வந்து ஸ்பெயின்ல அங்கேயே தங்கி இருந்தார் அப்படின்னா, அங்கே இன்னொரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மாதிரி, ஏன்னா அவர் அப்போ எல்லா டோர்னமெண்ட்டும் ஆட முடியும் அப்படின்ட்டு இவர் எப்படி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறாரு, இல்லை சென்னையில் இருந்தா? இல்லை, ஆனந்த் அவர்கள் வந்து சின்ன வயசில் ஒரு 17 வயசு 18 வயசு இருக்கும்போது நிறைய யூரோப்பில் விளையாட ஆரம்பித்தார். அப்போ வந்து அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து விசா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். விசா அப்பாயின்மெண்ட்டுக்கே நம்ம வந்து மாத கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நமக்கு விசா அவங்க கொடுத்தாலும் வந்து அது ஒரு 10 நாள் டோர்னமெண்ட்னா 10 நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டோர்னமெண்ட்னா திரும்பி நம்ம அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அந்த ஊருக்கு வர்றதை அவங்க அதிகமாக விரும்பலை. அதனால் அதை தடுக்கிறதுக்காக விசா வந்து ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் குறைந்த நாட்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளைட்டு காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் டெய்லி ஃப்ளைட்ஸ் இருக்காது, எல்லா முக்கிய நகரங்களுக்கும் இருக்காது, சில நகரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருந்தது. பட் அதனால் வந்து அவர் ஸ்பெயினில் வந்து மேட்ரிட் பக்கத்தில் இருக்கிற ஒரு
வில்லேஜில் ஒரு கப்பல் அவங்க வந்து ஆனந்துக்கு ஆஃபர் பண்ணாங்க, நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்கி இருந்து இங்கேருந்தே செஸ் ஆடலாம், ஸோ நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும்னு அவசியம். பேரண்ட்ஸ் மாதிரி. ஆமாம், ஸோ அவங்க ஒரு செகண்ட் பேரண்ட் மாதிரி அவங்க வீட்லேயே இருந்து அவர் ஸ்பானிஷ் மொழியெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் யோசிக்கிறது கூட ஸ்பானிஷில் சம்டைம்ஸ் யோசிப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ இருக்கிறது வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது, விசாலாம் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் அவங்களுக்குலாம் வந்து 5 இயர்ஸ் விசா 10 இயர்ஸ் விசாவே கிடச்சிடும். ஸோ நம்ம அடிக்கடி விசா அப்ளை பண்ண வேண்டாம். ஃப்ளைட்ஸ் வந்து இப்போ எல்லா முக்கிய நகரங்களுக்கும் ஃப்ளைட்ஸ் இருக்குது சென்னையிலேருந்தே. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால டேரெக்டாக போயிட்டு வந்துடுற மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம், அங்கேயே தங்குற மாதிரி எண்ணம் இல்லை. இப்போ இந்த செஸ் பிளேயர்ஸால் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் சார்? ப்ரைஸ் மணி ஏர்ன் பண்ண எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும்? நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டாப் 50 டாப் 100 அந்த மாதிரி வேர்ல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் அ பிளேயரே நல்லா ரீசனபிளாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கலாம். பட்டு நீங்கள் அதுக்கு மேலே இருந்தீங்க, இப்போ டாப் 100ல் வேர்ல்டில் இல்லை அந்த மாதிரி இருந்தாருன்னா வந்து இந்தியாவில் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் பப்ளிக் செக்டர்லேருந்து ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் பேங்க்ஸ், ரயில்வேஸ், ஆயில் செக்டர், ஆயில் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்தியாவில் ஒரு டாப் பிளேயராக இருந்தால். பட் இப்போ வந்து ஒரு 100 பிளேயர்ஸ்க்கு பக்கம் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க. அண்ட் நார்மலாக செஸ் பிளேயர்ஸ் அவ்வளோ ஈஸியாக ரிட்டையர் ஆக மாட்டாங்க, 60 வயசு வரைக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த வேகன்சி வராது. ஸோ செஸ்ஸுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இப்போ கிரிக்கெட் டீம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 35 வயசு 40 வயசு ஆனால் அவங்கள ரிட்டையர் ஆகிடுவாங்க, கேம்லேருந்து மூவ் ஆகிடுவாங்க. அப்போ அங்கே வேகன்சி வரும், நம்ம புது யங் பிளேயர்ஸுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். செஸ்லாம் அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஒரு 10 பேர் உள்ளே உட்காந்தாங்கன்னா அப்படியே அவங்க 60 வயசு வரைக்கும் அந்த 10 பேர் அப்படியே சீட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது முக்கால்வாசி பப்ளிக் செக்டரில் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு அந்த கோட்டா, ஸ்போர்ட்ஸ்க்கு செஸ்ஸுக்குன்னு இருந்தது. ஸோ இப்போ யங் ஜிஎம்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வர்றதால நிறைய பேருக்கு கோச்சிங் தேவைப்படுது. ஸோ இப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது செஸ்ஸு கற்றுக்கணுன்றவங்களுக்கு. ஸோ நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து கோச் ஆகிறாங்க, அதில் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. நார்மல் ஜாபை விட இதில் செஸ் கோச்சிங்கில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம், அந்த பாசிபிலிட்டி இருக்குது. அதை தவிர ஃபாரினில் இருக்கிற இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கும் செஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு நிறைய விரும்புகிறாங்க. அதுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது இந்தியன் கோச்சஸ் தான். ஸோ இந்தியாவில் மட்டும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஃபாரினில் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் கல்ஃப், மிடில் ஈஸ்ட் எடுத்தாலும் சரி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப், ஆஃப்ரிக்கா, எல்லா இடத்துலையுமே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து நம்ம இந்தியன் கோச்சஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கோச்சிங்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் அதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் கமெண்ட்ரி, நிறைய பேர் அவங்களே யூடியூப் சேனல், வெப்சைட்ஸ்லாம் ஆரம்பிச்சு, ப்ளஸ் புக்ஸ் எழுதுகிறாங்க, வீடியோ கோர்சஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற அவென்யூஸும் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணணும் செஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன்? இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனால், கிராண்ட் மாஸ்டர் ஆனால் ஒரு கேஷ் அவார்ட் வச்சுருக்காங்க, இன்சென்டிவ். ஸோ ஆஸ் அ பிளேயர் ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா மெடல் வின் பண்ணாங்க இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸில், அவங்களுக்கு சம் ஃபிக்ஸ்டு மெடல் இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைன் வெப்சைட் மூலமாகவே அப்ளை பண்ணி அந்த அவார்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ப்ளஸ் அதை தவிர அர்ஜுனா அவார்ட் அந்த மாதிரி இருக்குது பிளேயர்ஸ்க்கு. அண்டு இந்தியன் டீமுக்கு நம்ம வந்துட்டோம்னா, இந்தியன் டீம் வந்து ஃபாரினில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபுல் காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈவன் ஃபார் சில்ட்ரன். இப்போ நீங்கள் 10 வயசில் இந்தியா டாப் 3ல இருந்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பெல்லாம் ஆடும்போது உங்கள் காஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஸோ அவங்க கேஷ் அவார்டு ப்ளஸ் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற டோர்னமெண்ட்டோட காஸ்ட் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது. சில அண்ட் அவங்க சீஃப் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பொறுத்து இருக்குது. ஸோ சில சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் அடுத்த சீஃப் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மாறி மாறி வரும் ஒரு ஸ்டேட்லேயும். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு பாலிசி சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கேமை வளர்க்குறதுக்கு அவங்க வந்து டோர்னமெண்ட் ஸ்பான்சர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் பண்ணணும். பட்டு மேபி நிறைய டேலண்டட் சில்ட்ரன் அரௌண்ட் த கண்ட்ரி இருக்காங்க. நிறைய சின்ன கிராமத்துலேருந்து, சின்ன டவுன்ஸ்லேருந்துலாம் கூட நிறைய பிளேயர்ஸ், நல்ல சின்ன குழந்தைங்க, நல்ல டேலண்டட் சில்ட்ரன் இருக்காங்க. பட் அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களுக்கு கோச்சஸ் கிடையாது, ப்ளஸ் அவங்களுக்கு பண வசதியும் இருக்காது டோர்னமெண்ட் போட்டியில் கலந்துக்கிறதுக்கோ இல்லை ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கோ. ஸோ அந்த மாதிரி டேலண்டட் சில்ட்ரனை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஆன்லைன் மூலமாகவே அவங்க வீட்டிலேருந்தே அவங்க கற்றுக்கிற மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய கோச்சஸ் இருக்காங்க. அவங்கள கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அவங்கள ஹையர் பண்ணி குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்து நிறைய நல்ல பிளேஸை கம்மி செலவில் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி.